அத்தியாயம் 20. அவர்கள் உன்னை தூக்கிலிட்டால். வெளிக்கதவு கோபாலன் மற்றும் ஜீவனுக்கு பின்னால் மூடப்பட்ட பிறகு முழு 5 நிமிடங்களும் சூர்யா அசையாமல் திறந்த வாழ்க்கையறை கதவின் குமிழை உற்று பார்த்து கொண்டு நின்றான். யோசனையில் சுருங்கிய அவனது நெற்றியின் கீழ் அவனது கண்கள் சோகமாக இருந்தன. அவனது மூக்கின் அடியில் உள்ள பிளவுகள் ஆழமாகவும் சிவப்பாகவும் இருந்தன. அவனது உதடுகள் தளர்வாக முன் நீண்டு பிதுங்கின. அவன் வந்தனாவை பார்க்கவில்லை. அவள் மேசை அருகே நின்று கவலையான கண்களால் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தொலைபேசியை எடுத்தான். அதை திரும்பவும் அதன் அலமாரியில் வைத்தான். பின் அலமாரியின் ஒரு மூலையிலிருந்து தொங்கும் தொலைபேசி அடைவை எடுத்து அதன் பக்கங்களை விரைவாக திருப்பினான். அவன் விரும்பிய ஒன்றை கண்டுபிடிக்கும் வரை ஒரு நெடுவரிசையில் அவனது விரலை ஓட்டினான், நிமிர்ந்தான். பிறகு திரும்பவும் தொலைபேசியை அலமாரியிலிருந்து எடுத்தான். அவன் ஒரு எண்ணை அழைத்துச் சொன்னான். வணக்கம் சார், சார்ஜென்ட் தங்கராஜ் அங்கே இருக்காரா? தயவுசெய்து அவரை அழைக்க முடியுமா? இது சூர்யா. அவன் ஒரு வெற்றிடத்தை உற்று பார்த்தான், காத்திருந்தான். வணக்கம் தங்கராஜ், என்னிடம் உங்களுக்காக நிறைய விஷயங்க இருக்கு. ஆம், நிறைய. இதோ ஒன்னு. தம்பிதுரை மற்றும் ஜேக்கபி ஆகியோர் வேலன் என்ற சிறுவனால் சுடப்பட்டனர். அவன் சிறுவனை விரிவாக விவரித்தான். அவன் கோபாலன் என்ற மனிதனுக்காக வேலை செய்கிறான். அவன் குண்டனை விவரித்தான். நீங்க இங்கே சந்தித்த ஜீவன் அவங்களோட இருக்கான். ஆம், அதுதான். கோபாலன் வசந்த விலாஸ் ஹோட்டல் சூட் 12C சில நாட்கள் தங்கியிருந்தான். அவங்க இப்பதான் என் வீட்டில இருந்து வெளியே போனாங்க. அவங்க சீக்கிரமா நகரத்தை விட்டு வெளியேற இருக்காங்கன்னு நான் நினைக்கல. எனவே நீங்க விரைவா நகரணும். ஆனால் அவங்க கைது செய்யப்படுவதை எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதுல ஒரு பெண்ணும் இருக்கா, கோபாலனின் மகள் ஷரண்யா கோபாலன். அவன் ஷரண்யா கோபாலனை விவரித்தான். நீங்க அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவன் துப்பாக்கிய நல்லா சுடுவான். அது சரி தங்கராஜ், இன்னும் என்கிட்ட உங்களுக்காக சில விஷயங்க இருக்கு. அந்த வேலன் பயன்படுத்திய துப்பாக்கிகள் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, சீக்கிரமா போங்க. குட் லக். சூர்யா மெதுவாக ரிசீவரை அதன் முளையில் வைத்தான். பின் தொலைபேசியை அலமாரியில் வைத்தான். அவன் தனது உதடுகளை நனைத்தான். அவனுடைய உள்ளங்கைகள் ஈரமாக இருந்தன. அவன் ஆழமாக மூச்சுவிட்டான். நேராக்கப்பட்ட இமைகளுக்கு இடையில் அவனது கண்கள் பளபளப்பாக இருந்தன. அவன் திரும்பி வாழ்க்கை அறைக்குள் 3 நீண்ட விரைவான அடிகளை எடுத்து வைத்தான். வந்தனா அவனது திடீர் அணுகுமுறையால் திடுக்கிடாள். சூர்யா அவளுக்கு மிக அருகில் வந்து குளிர்ச்சியாக புன்னகைத்து தாடையிலும் கண்களிலும் கடுமித்துடன் சொன்னான். அவங்க கைதானா நம்மள பத்தி பேசுவாங்க. நாம டைனமிட் மேல அமர்ந்திருக்கிறோம். மேலும் காவல்துறை விசாரணைக்கு தயாராக நமக்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கு. எனக்கு சில விவரங்கள் தேவை, சீக்கிரம். கோபாலன் உன்னையும் ஜீவனையும் கொழும்புக்கு அனுப்பினானா? அவள் பேச ஆரம்பித்தாள், தயங்கினாள் மற்றும் அவளது உதட்டை கடித்தாள். அவன் ஒரு கையை அவளது தோள்பட்டையில் வைத்தான். இங்க பாரு, இது அவசரம், சீக்கிரம் பேசு என்று அவன் சொன்னான். நான் இதுல உனக்கு உதவி செய்யறேன். இப்ப நீ அதை கெடுக்க பார்க்காத. பேசு. அவன் உன்னை கொழும்புக்கு அனுப்பினானா? ஆம், அவ என்னை அனுப்புனா. நாங்க அங்கே கார்த்திகேயனை சந்திச்சு பேரம் பேசணும். அப்புறம் நாங்க... இரு, நீ முதல்ல ஜீவன் கிட்ட கார்த்திகேயனிடமிருந்து அதை வாங்க உதவும்படி கேட்டையா? ஆம். கோபாலனுக்காகவா? அவள் திரும்பவும் தயங்கினாள். அவனது கடும் கோபத்தை உமிழும் விழிகளுக்கு முன்னால் அவள் துவண்டாள், உமிழ்நீரை விழுங்கினாள். அப்புறம் சொன்னாள். இல்ல, அப்ப இல்ல. அத நாங்களே வாங்கிட்டோம், ரொம்ப சுலபமா. அப்ப கூட அது ஒரு போலி அப்படின்னு சந்தேகம் வரல. சரி, பிறகு? பிறகு ஜீவன் எனக்கு நியாயமா நடக்க மாட்டான்னு நான் பயப்படத் தொடங்கினேன். அதனாலதான் நான் தம்பிதுரையே எனக்கு உதவும்படி கேட்டேன். அவன் உதவினான். சரி சரி, நாங்க ஜீவனிடம் அதை திருடிக் கொண்டு ஹாங்காங்கிற்கு சென்றோம். ஜீவனா? நாங்க அவனை கொழும்புவில் சிறையில் விட்டுவிட்டோம். ஒரு செக்கு சம்பந்தமா ஏதோ ஒன்னு. அவனை அங்க தடுத்து வைக்க நீங்க ஏற்பாடு செய்த ஏதோ ஒன்னு. அவள் வெட்கத்துடன் சூர்யாவை பார்த்து கிசுகிசுத்தாள். ஆம், அதுதான். சரி, இப்ப நீயும் தம்பிதுரையும் சிலையுடன் ஹாங்காங்கில் இருக்கீங்க. ஆம். பிறகு நான் அவனை நன்றாக அறிந்திருக்கவில்லை. என்ன நம்ப முடியுமான்னு தெரியல. எப்படியோ நான் கேப்டன் ஜேக்கபை சந்தித்தேன். அவருடைய கப்பல் இங்கே வருவதே எனக்கு தெரியும். நான் ஒரு பொட்டலக்கை எனக்காக கொண்டு வர சொன்னேன். அதுதான் இந்த சிலை. தம்பிதுரையை நம்ப முடியுமான்னு எனக்கு நிச்சயமா தெரியல. அதுவே சிறந்த திட்டம்னு நினைச்சேன். அந்த திட்டம் தம்பிதுரைக்கு தெரியுமா? தெரியும். அவனை நம்ப வைத்தேன். சரி, பிறகு நீயும் தம்பிதுரையும் வேகமான கப்பல்களில் ஒன்ன பிடிச்சு இங்க வந்தீங்க. பிறகு என்ன? பிறகு நான் கோபாலனை பயப்பட்டேன். அவருக்கு ஆட்கள், கொடர்வுகள் எல்லா இடங்களிலும் இருப்பதை எனக்கு தெரியும். நாங்க செய்தது சீக்கிரம் அவருக்கு தெரிந்துவிடும் என்பதை நான் பயந்தேன். நாங்க ஹாங்காங்கிலிருந்து மட்ராஸுக்கு புறப்பட்டு விட்டோம் என்றும் அவருக்கு தெரியும் என்று பயந்தேன். அவர் மதுரையில் இருந்தார். நாங்கள் இங்கே வருவதை தகுதி மூலம் அவர் கேள்விப்பட்டால் நாங்க வரும் நேரத்துக்கு இல்ல அதுக்கு முன்னாடியே இங்கே வருவதற்கு நிறைய நேரம் அவருக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் முதல்லேயே வந்துவிட்டார்.
அப்ப எனக்கு அது தெரியாது. ஆனா நான் அதை பற்றி பயந்தேன். கேப்டன் ஜேக்கப் சிலையுடன் வரும் வரை என்னால் இங்கே வாக்கில முடியவில்லை. கோபாலன் என்னை கண்டுபிடிப்பார், இல்ல தம்பிதுரையை கண்டுபிடித்து அவரை விலைக்கு வாங்கிவிடுவார் என்று பயந்தேன். அதனால்தான் நான் உங்ககிட்ட வந்து தம்பிதுரையை கண்காணிக்கும்படி கேட்டேன். அது ஒரு பொய், சூர்யா சொன்னான். வந்தனா உன் வலையில் சிக்கிவிட்டான் என்பது உனக்கு தெரியும். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவனது சரித்திரம் அதை காட்டுகிறது. அவன் சரிந்ததெல்லாம் பெண்களால்தான். ஒருமுறை முட்டாள், எப்பொழுதும் முட்டாள். அவனது பழைய கதை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவனை நீ உன் கையில் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். அவள் சிவந்து பயத்துடன் அவனை பார்த்தாள். அவன் சொன்னான், சிலையுடன் ஜேக்கபி வரும் முன்பாக நீ தம்பிதுரையை உன் வழியிலிருந்து விலக்கிவிட வேண்டும். அதுக்கு நீ போட்ட திட்டம் என்ன? நான் அவன் சில சிக்கல்களுக்கு பிறகு ஒரு சூதாட்டுக்காரருடன் இந்தியாவை விட்டு வெளியேறினான்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஏதாவது தீவிரமானதுன்னா, ஒரு துப்பறியும் நினுப்புனர் தன்னை கவனிக்கிறார் என்று தெரிந்தால் அது பழைய சிக்கல் காரணமா இருக்கும்னு நினைத்து பயந்து ஓடிவிடுவான் என்று நினைத்தேன். இப்படி ஆகும்னு நினைக்கல. அவன் நிழல் மாதிரி பின்தொடர்கிறான் என்று நீ சொன்னாய். மகேஷுக்கு அதிக மூளை இல்லை என்றும் அவன் முதல் நாளிலேயே கவனிக்கப்படும் என்றும் அவன் முட்டாளாக இல்லை என்றும் நீ சொன்னாய். அந்த நைட் நாங்க நடக்க வெளியே போகும்போது மகேஷ் எங்களை பின்தொடர்கிறார் என்று தம்பிதுரைக்கு சுட்டிக்காட்டினேன். அவள் விம்மினாள். ஆனால் தயவு செய்து என்னை நம்புங்க சூர்யா. தம்பிதுரை அவரை கொன்று விடுவார் என்று நான் நினைத்திருந்தால் நான் அதை செய்திருக்க மாட்டேன். அவன் பயந்து நகரத்தை விட்டு வெளியேறுவான் என்று நினைத்தேன். அவன் அப்படி சுடுவான் என்று ஒரு நிமிடம் கூட நான் நினைக்கல. சூர்யா ஓநாய் போல் சிரித்தான், ஆனால் கண்களால் அல்ல. அவன் சொன்னான், அவன் செய்ய மாட்டான் என்று நீ நினைத்திருந்தாய், அது சரிதான் கண்ணு. வந்தனாவின் உயர்த்தப்பட்ட முகம் முழுமையான வியப்பை கொண்டிருந்தது. சூர்யா சொன்னான், தம்பிதுரை அவரை சுடல. வந்தனாவின் முகத்தில் வியப்புடன் நம்பிக்கையின்மையும் சேர்ந்தது. சூர்யா சொன்னான், மகேஷுக்கு மூளையில்லை என்றாலும் அவன் துப்பறியும் நினுப்புணராக பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவன். அவன் நிழல் போல் பின்தொடர்ந்த மனிதனிடம் அவன் அப்படி சிக்கிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு அடைக்கப்பட்ட சந்தில் அவனது துப்பாக்கி அவனது இடுப்பில் வைக்கப்பட்டு அதுவும் அவனது கோட்டு பொத்தப்பட்டிருந்தால் வாய்ப்பே இல்லை. அவன் அவ்வளவு முட்டாளாக இல்லை. சந்திலிருந்து வெளியேற 2 வழிகள் இருந்தது. தெருவின் விளிம்பிலிருந்தும் அந்த இடத்தை கண்காணிக்க முடியும். தம்பிதுரை ஒரு கெட்ட நடிகன் என்று நீ என்னிடம் சொன்னாய். அவன் மகேஷை அப்படி ஒரு சந்தில் ஏமாற்ற முடியாது. அவனை உள்ளே தள்ளவும் முடியாது. மகேஷ் முட்டாள், ஆனால் அவ்வளவு முட்டாளாக இல்லை. அவன் தனது உதடுகளின் உட்புறத்தில் தனது நாக்கை ஒட்டினான். வந்தனாவை அன்போடு பார்த்து சிரித்தான். அவன் சொன்னான், ஆனால் நீ இருந்தாய், அவன் உன்னோடு அங்கே போயிருப்பான் கண்ணு. வேறு யாரும் இல்லை என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தால். நீ அவனது கிளையண்ட், எனவே நீ அவனை அங்கே வரும்படி கேட்டிருந்தாய். அவன் உன்னை மேலும் கீழும் பார்த்து ஜொல்லுவிட்டு இழித்து கொண்டு வந்திருப்பான். ஒரு பாலியல் சில்மிஷம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து. பிறகு நீ இருட்டில் அவனுக்கு பிடித்த அளவுக்கு அவனுக்கு பக்கத்தில் நின்று அன்னைக்கு நைட்டு நீ தம்பிதுரை கிட்ட வாங்கின துப்பாக்கியால அவனை சுட்டிருக்க முடியும். வந்தனா அவனிடமிருந்து பின்வாங்கினாள். மேசையின் விளிம்பு அவளை தடுக்கும் வரை. அவன் அவனை பார்த்தாள், பயந்த கண்களுடன். கத்தினாள் வந்தனா. வேண்டாம் வேண்டாம் சூர்யா, அப்படி என்கிட்ட பேசாதீங்க. நான் அதை செய்யலன்னு உங்களுக்கு தெரியும். அதை நிறுத்து என்று குறைந்த பொறுமையில்லாத குரலில் கேட்டான். இது பள்ளிப்பையன் நடிப்புக்கான இடமல்ல. என் பேச்சை கேளு. நாம் இருவரும் தூக்கு மரத்துக்கு கீழே இருக்கிறோம். உண்மையைச் சொல்லு. அவன் உங்களுக்கு எப்படி தெரியும்? சூர்யா கரகரப்பாக சிரித்தான். எனக்கு மகேஷை தெரியும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ ஏன் அவனை சுட்டாய்? அவள் தனது மணிக்கட்டுகளை சூர்யாவின் விரல்களிலிருந்து முறுக்கி விடுவித்து அவனது கழுத்தின் பின்புறத்தில் கைகளை வைத்து அவனது முகம் ஏறத்தாழ அவளது தொடும் வரை அவனது தலையை கீழே இழுத்தாள். முழங்கால்களிலிருந்து மார்பு வரை அவளது உடல் அவனுக்கு எதிராக சமதளமாக இருந்தது. அவன் தனது கைகளை அவளைச் சுற்றி வளைத்து அவளை இறுக்கமாக தனக்கு அணைத்து கொண்டான். அவளது கரும் இமைகள் அவளது கண்களை பாதி மறைத்தன. அவளது உணவு முடங்கி துடிப்பாக இருந்தது. நான் முதலில் அதை செய்ய விரும்பல. ஆனால் தம்பிதுரையை பயப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சபோது சூர்யா அவளது தோளில் அடைத்தான். அவன் சொன்னான், அது ஒரு பொய். மகேஷையும் என்னையும் தம்பிதுரை சமாளிக்கும்படி நீ கேட்டாய். அவனை நிழல் போல் பின்தொடர்பவர் ஒருவர் உன்னை அறிந்தவராகவும் இருப்பதை நீ உறுதி செய்ய விரும்பினாய். அதனால் அவங்க உன்னிடம் வருவார்கள். அன்று அந்த இரவு நீ தம்பிதுரை கிட்டு துப்பாக்கியை வாங்கினாய். நீ ஆல்ரெடி அந்த அடுக்குமாடி குடியிருப்பை வாடகைக்கு எடுத்திருந்தாய். அங்கே உனது பெட்டிகள் இருந்தன. உனது ஹோட்டலில் எதுவும் இல்லை. நான் பார்த்தபோது அடுக்குமாடி குடியிருப்பை நீ வாடகைக்கு எடுத்ததாகச் சொன்ன நேரத்திற்கு 5 இல்ல 6 நாட்களுக்கு முன்பு தேதியிட்ட வாடகை ரசீதை நான் பார்த்தேன். அவள் சிரமத்துடன் உமிழ்நீரை விழுங்கினாள். அவளது உணவு பணிவாக இருந்தது. ஆம், அது ஒரு பொய் சூர்யா. தம்பிதுரை எளிதில் பயப்பட மாட்டான் என்று எனக்கு தெரியும். ஆனால் யாரோ அவனை பின்தொடர்கிறார்கள் என்று அவனுக்கு தெரிந்தால் அவன் நான் அதை சொல்ல முடியாது சூர்யா. அவள் அவனை கட்டிக்கொண்டு விம்மினாள். சூர்யா சொன்னான், தம்பிதுரை அவனை தாக்குவான் என்று நீ நினைத்தாய்.
அவங்கள ஒருத்தர் கீழே விழுவார் என்று நீ நினைத்தாய். தம்பிதுரை இறந்தால் நீ அவனிடமிருந்து விடுபடுவாய். மகேஷ் இறந்தும் தம்பிதுரை பிடிக்கப்பட்டாலும் நீ அவனிடமிருந்து விடுபடுவாய். அதுதானே உன் திட்டம்? அது மாதிரி ஏதோ ஒண்ணு. தம்பிதுரை அவனை தாக்க விரும்பவில்லை என்று நீ கண்டுபிடித்தபோது நீ துப்பாக்கியை கடன் வாங்கி அதை நீயே செய்தாய், சரியா? ஆம், என்றாலும் சரியாக இல்லை. ஆனால் போதுமான அளவு சரியானது. முதல் நாளிலிருந்தே உனக்கு அந்த திட்டம் இருந்தது. மகேஷின் கொலைக்காக தம்பிதுரை கைது செய்யப்படுவான் என்று நீ நினைத்தாய். இல்ல, கேப்டன் ஜேக்கப் சிலையுடன் வரும் வரை அவனை லிதெஸ்தி போலீசார் கொஞ்ச நேரமாவது பிடித்து வைத்திருப்பார்கள்னு நினைத்தேன். அப்போ கோபாலன் உன்னை தேடி இங்கே வந்திருக்கான்னு உனக்கு தெரியாது. நீ அதை சந்தேகிக்கல. இல்லனா நீ தம்பிதுரையை விட்டிருக்க மாட்டாய். தம்பிதுரை சுடப்பட்டதை நீ கேள்விப்பட்டவுடன் கோபாலன் இங்கே இருப்பதை உனக்கு தெரிந்துவிட்டது. பிறகு உனக்கு இன்னொரு பாதுகாவலர் தேவை என்பது உனக்கு தெரிந்தது. அதனால்தான் நீ திரும்பி என்னிடம் வந்தாய், சரியா? ஆம், ஆனால் அன்பே, அது மட்டுமல்ல. நான் விரைவில் உங்களிடம் திரும்பி வந்திருப்பேன். முதல் கணம் இருந்து நான் உங்களை பார்த்ததிலிருந்தே எனக்கு தெரியும். சூர்யா மென்மையாகச் சொன்னான். நீ ஒரு சூர்யா மென்மையாகச் சொன்னான். நீ ஒரு தேவதைதான். சரி, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் 20 ஆண்டுகளில் ஜெயிலிலிருந்து வெளியே வந்து விடுவாய். அப்ப நீ என்னிடம் திரும்பி வரலாம். அவள் தன் கன்னத்தை அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டு அவனை புரிந்து கொள்ளாமல் மேலே பார்க்கும் வகையில் தலையை மிகவும் பின்னால் இழுத்தாள். அவன் விளிர் நிறமாக இருந்தான். அவன் மென்மையாகச் சொன்னான், அந்த இனிமையான கழுத்தைக் கொண்டு உன்னை தூக்கிலிடாமல் இருப்பார்கள் என்று நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அன்பே. அவன் தன் கைகளை மேலே தூக்கி அவளது தொண்டையை வருடினான். ஒரு கணத்தில் அவள் அவனது கைகளிலிருந்து வெளியேறி மேசையில் சாய்ந்து குனிந்து 2 கைகளையும் தன் தொண்டையில் வைத்துக் கொண்டாள். அவளது முகம் பயந்த கண்களுடன் சோர்வாக இருந்தது. அவளது உலர்ந்த வாய் திறந்து முடிந்தது. அவள் ஒரு சிறிய உலர்ந்து குரலில் சொன்னாள், நீங்க. அவளால் வேறு வார்த்தைகளை பேச முடியவில்லை. சூர்யாவின் முகம் இப்போது மஞ்சள் வெள்ளை நிறமாக இருந்தது. அவனது வாய் புன்னகைத்தது மற்றும் மின்னும் கண்களைச் சுற்றி புன்னகைச் சுருக்கங்கள் இருந்தன. அவனது குரல் மென்மையாக லேசாக இருந்தது. அவன் சொன்னான், நான் உன்னை காவலர்களிடம் ஒப்படைக்கப் போறேன். உனக்கு வாழ்நாள் தண்டனை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது 20 ஆண்டுகளில் நீ திரும்பவும் வெளியே வருவாய். நீ ஒரு தேவதை. நான் உனக்காக காத்திருப்பேன். அவன் தொண்டையைச் செருமினான். அவங்க உன்னை தூக்குல போட்டா நான் எப்போதும் உன்னை நினைவில் வைத்திருப்பேன். அவள் கைகளை விட்டுவிட்டு நிமிர்ந்து நின்றாள். அவளது முகம் மென்மையாகவும் கவலையற்றதாகவும் மாறியது. அவளது கண்களில் மிக மெல்லிய சந்தேக அடையாளங்களைத் தவிர அவள் அவனுக்கு பதிலளிக்கும் வகையில் மென்மையாக புன்னகைத்தாள். வேண்டாம் சூர்யா, கேலியாக கூட அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஒரு கணம் என்ன பயமுறுத்திட்டீங்க. நீங்க உண்மையில்... அவள் நிறுத்தினாள். அவள் முகத்தை முன்னாள் தள்ளி அவனது கண்களுக்குள் ஆழமாக பார்த்தாள். அவளது கன்னங்களும் வாயைச் சுற்றியுள்ள தசைகளும் நடுங்கின. பயம் திரும்பி வந்தது. என்ன சூர்யா, அப்படி செய்ய போறீங்களா? அவள் திரும்பவும் தன் கைகளை தொண்டையில் வைத்தாள். நிமிர்ந்து நிற்கும் தன்மையை இழந்தாள். சூர்யா சிரித்தான். அவனது முகம் வியர்வையால் நனைந்திருந்தது. அவன் தனது புன்னகையை வைத்திருந்தாலும் மென்மையை தனது குரலில் வைத்திருக்க முடியவில்லை. அவன் கரகரப்பாகச் சொன்னான், முட்டாள்தனமாக இருக்காதே. நீதான் விழப்போகிறாய். அந்த திருடர்கள் பேசப்போகும் பேச்சுக்குப் பிறகு அவங்க என்னையும் நிச்சயமாக தண்டிப்பாங்க. உனக்கு ஒருவேளை நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம், சரியா? ஆனா சூர்யா, உங்களால் முடியாது. நாம் இப்படி பழகிய பிறகும் அது உங்களால் முடியாது. என்னால் முடியும். அவள் ஒரு நீண்ட நடுக்கமான பெருமூச்சை விட்டாள். நீங்க என்னோட விளையாடிட்டு இருந்தீங்களா? என்னை இப்படி ஒரு பொறியில் சிக்க வைக்க மட்டுமே நீங்க என்னை நேசிப்பது போல பாசாங்கு செய்தீர்களா? உங்களுக்கு அக்கறையே இல்லையா? நீங்க என்னை காதலிக்கலையா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், சூர்யா சொன்னான். அதனால என்ன? அவனது புன்னகை இறுக்கமாக இருந்தது. நான் தம்பிதுரை இல்லை. நான் ஜேக்கபி இல்லை. நான் அவ்வளவு முட்டாள்தனமாக விளையாட மாட்டேன். அது நியாயமற்றது. அது உங்களுக்கு அற்பமானது என்று உங்களுக்கு தெரியும். நீங்க அதை சொல்ல முடியாது. நீ உளராதே. ஏன் என்னால முடியாது? சூர்யா சொன்னான். நான் கேள்வி கேட்கிறத நிறுத்த நீ என் படுக்கைக்கு வந்தை. நேற்று அந்த குண்டனுக்காக நீ என்னை வெளியே அனுப்ப என் ஆபீஸுக்கு அழைத்து பொய்யான தகவல் சொன்னை. நேற்று இரவு நீ அவங்களோட இங்கே வந்து எனக்காக வெளியே காத்திருந்தை. என்னோட உள்ளே வந்தை. பொறி வைக்கப்பட்டபோது நீ என் கைகளில் இருந்தை. என்கிட்ட துப்பாக்கி இருந்திருந்தால் கூட அதை நான் உபயோகிக்க முடியாது. நான் விரும்பியிருந்தா கூட சண்டை செய்ய முடியாது. அவர்கள் இப்போ உன்னை தங்களுடன் அழைத்து போகாததற்கு காரணம் கோபாலனால் உன்னை முழுசா நம்ப முடியாதுங்கிறதுதான். அது நியாயமில்லை. அவள் கத்தினாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது.
வந்தனா தன் கண்ணீரைத் துடைத்தாள். அவள் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து நேராகவும் பெருமையாகவும் அவன் கண்களில் ஊர்வி பார்த்து கொண்டு நின்றாள். நீங்க என்னை பொய்யென்னு சொன்னீங்க, அவள் சொன்னாள். இப்போது நீங்க பொய் சொல்கிறீர்கள். நான் என்ன செய்தாலும் நீங்க என்னை காதலிக்கிறீர்களா என்று உங்களுக்கு தெரியாது என்று நீங்க சொன்னா நீங்க பொய் சொல்கிறீர்கள். சூர்யா ஒரு குறுகிய திடீர் வணக்கம் செய்தான். அவனது கண்கள் இரத்தமாக சிவக்கத் தொடங்கின. ஆனால் அவனது ஈரமான நிலையாக புன்னகைக்கும் முகத்தில் வேறு மாற்றமில்லை. அவன் தொண்டையைச் செருமிச் சொன்னான், இப்ப பேசுறதுல ஒரு நன்மையுமில்லை. நான் ஒரு கையை அவளது தோளில் வைத்தேன். அந்த கை நடுங்கியது. யார் யாரை காதலிக்கிறார்கள் என்று எனக்கு கவலை இல்லை. நான் உனக்காக முட்டாள்தனமாக எதையும் செய்யப் போவதில்லை. நான் தம்பிதுரை மற்றும் யாருடைய அடிச்சுவட்டிலும் நடக்கப் போவதில்லை. நீ மகேஷை கொன்னாய். அதற்காக நீ தண்டிக்கப்படப் போகிறாய். மற்றவர்களை போகவிட்டு என்னால் முடிந்த அளவு போலீஸை தடுத்து நிறுத்துவதின் மூலம் நான் உதவி இருக்க முடியும். அதற்கு இப்போது தாமதமாகிவிட்டது. இப்ப நான் உனக்கு உதவ முடியாது. என்னால் முடிந்திருந்தாலும் நான் உதவ மாட்டேன். அவள் தன் கையை அவனது தோளிலிருந்து அவனது கையில் வைத்தாள். அப்ப எனக்கு உதவாதீங்க, அவள் கிசுகிசுத்தாள். ஆனால் என்னை காயப்படுத்தாமல் இப்பவே என்னை போக விடுங்க. இல்லை, முடியாது என்றான். போலீஸ் வரும்போது நான் உன்னை ஒப்படைக்காட்டா நானும் மூழ்கி விடுவேன். மற்றவர்களுடன் நான் கீழே போவதை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். நீங்க அதை எனக்காக செய்வீங்களா? நான் உனக்காக முட்டாள்தனமாக எதையும் செய்யப் போவதில்லை. அப்படி சொல்லாதீங்க, தயவு செய்து. அவள் அவனது தோளிலிருந்து அவனது கையை எடுத்து தன் முகத்தில் வைத்தாள். நீங்க இதை எனக்கு செய்யணும் சூர்யா. உங்களுக்கு நிச்சயமா இரக்கமே இல்லையா? மகேஷ், சூர்யா கரகரப்பாகச் சொன்னான். ஒரு முட்டாள். நாங்கள் ஒன்றாக வியாபாரத்திலிருந்த முதல் வாரத்திலேயே எனக்கு அது புரிந்தது. ஆண்டு முடிந்தவுடன் அவனை வெளியே அனுப்பலாம்னு நினைச்சிருந்தேன். நீ அவனை கொன்னதால எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அப்புறம் என்ன? சூர்யா தனது கையை அவளது கையிலிருந்து விடுவித்துக் கொண்டான். இப்போது அவன் புன்னகைக்கவோ அல்லது முகத்தை விகாரப்படுத்தவோ இல்லை. அவனது முகம் கடினமாக இறுகி ஆழமாக வரிகளுடன் இருந்தது. அவனது கண்கள் பைத்தியம் போல் எரிந்தன. அவன் சொன்னான், கேள், இது சிறிதும் நல்லதல்ல. நீ என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாய். ஆனால் நான் இன்னும் ஒருமுறை முயற்சி செய்வேன். அதன் பிறகு அதை விட்டுவிடுவோம். கேள், ஒருவனின் கூட்டாளி கொல்லப்பட்டால் அதற்கு ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீ அவனை பற்றி என்ன நினைத்தாய் என்பதால் எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் உன் கூட்டாளிதான். அதற்கு நீ ஏதாவது செய்யணும். இதுதான் எங்கள் கொள்கை. நாங்கள் துப்பறியும் தொழிலில் இருந்தோம். எங்கள் அமைப்பில் ஒருவர் கொல்லப்பட்டால் கொலைகனை தப்ப விடுவது மோசமான செயல். இது எல்லா வகையிலும் மோசம். அந்த ஒரு அமைப்புக்கு மோசம். எல்லா இடத்திலும் இருக்கும் எல்லா துப்பறியவனுக்கும் மோசம். மூன்றாவது, நான் ஒரு துப்பறிவாளன். என்னிடம் குற்றவாளிகளை பிடிக்க எதிர்பார்த்து பிறகு அவர்களை விடுவிக்கச் சொல்லுவது ஒரு நாயை ஒரு முயலை பிடிக்கச் சொல்லி அதை விடுவிக்கச் சொல்வது மாதிரி. அது செய்ய முடியும்தான். சரி, சில நேரங்களில் அது செய்யப்படுகிறது. ஆனால் அது நியாயமான விஷயம் அல்ல. நான் உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரே வழி கோபாலன், ஜீவன் மற்றும் அந்த வேலனையும் விடுவிப்பதின் மூலம்தான். நீங்க தீவிரமாதான் சொல்றீங்களா? நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னை தூக்கு மேடைக்கு அனுப்ப போதிய காரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து பிறகு நீ பேசலாம். அடுத்தது, இப்போது நான் என்ன செய்ய விரும்பினாலும் மற்றவர்களுடன் என்னையும் தூக்கு மேடைக்கு இழுத்துச் செல்லாமல் உன்னை விடுவிக்க என்பது முடியாத விஷயம். அடுத்தது, இந்த உலகத்தில் நான் உன்னை நம்ப முடியும் என்று நினைக்க எந்த காரணமும் இல்லை. நான் இதை செய்து தப்பித்தேன் என்றால் நீ எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று என் மீது உன்கிட்ட இருக்கும். அது அவற்றில் 5வது. 6வது, எனக்கும் உன் மீது ஏதோ ஒன்று இருப்பதால் ஏதோ ஒரு நாள் நீ என்னை சுட முடிவு செய்ய மாட்டாயென்னு நான் நம்ப முடியாது. 7வது, நீ என்னை முட்டாள் என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போது மறுபுறத்தில் எனக்கு என்ன கிடைத்தது? எனக்கு கிடைத்தது எல்லாம் என்னவென்றால், ஒருவேளை நீ என்னை காதலிக்கிறாய், அப்புறம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்பது. உங்களுக்கு தெரியும் நீங்க காதலிக்கிறீர்களா இல்லையா என்பது. எனக்கு தெரியாது. உன்னை பார்த்து பித்தனாவது எளிது. அவன் பசியுடன் அவள் ஹடையிலிருந்து கால்வரை பார்த்து திரும்ப அவள் கண்களை பார்த்தான். ஆனால் அது எதற்கு சமம் என்று எனக்கு தெரியாது. யாருக்காவது எப்போதாவது தெரியுமா? ஆனால் நான் காதலிக்கிறேன்னு வெற்றிக்கலாம். அதனால என்ன? ஒருவேளை அடுத்த மாதம் நான் காதலிக்க மாட்டேன். நான் இதை முன்னால் அனுபவித்திருக்கிறேன். பிறகு என்ன? பிறகு நான் முட்டாளாக நடித்தேன் என்று நினைப்பேன். நான் அதை செய்து அதற்காக தண்டிக்கப்பட்டால் நான் நிச்சயமாக ஒரு முட்டாளாகத்தான் இருப்பேன். சரி, நான் உன்னை இழந்தால் நான் மிகவும் வருத்தப்படுவேன். எனக்கு சில மோசமான இரவுகள் இருக்கும். ஆனால் அது கடந்து போய்விடும்.
கேள். அவன் அவளது தோள்களை பிடித்து அவள் மீது சாய்ந்து அவளை பின்னால் வளைத்தான். இது உனக்கு எதுவும் புரியனாலா? அதை மறந்துவிடு. நான் செய்ய வேண்டியதை செய்வேன். அவன் தன் கைகளை அவளது தோள்களிலிருந்து எடுத்தான். அவள் தன் கைகளை அவனது கன்னங்களில் வைத்து திரும்ப அவனது முகத்தை கீழே இழுத்தாள். என்னை பாருங்கள், என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். அந்த சிலை உண்மையாக இருந்து உங்களுக்கு பணம் கிடைத்திருந்தால் நீங்க எனக்கு இதை செய்திருப்பீர்களா? அவன் தனது தோள்களை சிறிது அசைத்து, சரி, நிறைய பணம், குறைந்தபட்சம் தராசுகளின் மறுபுறத்தில் இன்னும் ஒரு பொருளாக இருந்திருக்கும். அவள் தன் முகத்தை அவனது முகத்திற்கு அருகே கொண்டு வந்தாள். அவளது வாய் சற்றே திறந்திருந்தது. உதடுகள் சற்றே வெளியே தள்ளப்பட்டிருந்தன. அவள் கிசுகிசுத்தாள். நீங்க என்னை காதலித்தால் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சூர்யா தனது பற்களின் விளிம்புகளை ஒன்றாக இணைத்து அவற்றின் வழியாகச் சொன்னான், நான் உனக்காக முட்டாளாக நடிக்க மாட்டேன். அவள் தன் வாயை அவனது வாயில் மெதுவாக வைத்தாள். ஒரு கடைசி முத்தமாக கைகளால் அவனைச் சுற்றி அவனது கைகளில் வந்தாள். கதவு மணி அடித்தபோது அவள் அவனது கைகளில் இருந்தாள். வந்தனாவை இடது கையால் சுற்றி வளைத்தபடி சூர்யா நடைபாதை கதவை திறந்தான். ஏஎஸ்பி தண்டபாணி, துப்பறிவு சார்ஜன் தங்கராஜ் மற்றும் 2 காவலர்கள் அங்கிருந்தனர். சூர்யா சொன்னான், வணக்கம் தங்கராஜ், அவங்கள பிடிச்சிங்களா? தங்கராஜ் சொன்னார், பிடிச்சிட்டோம். அருமை, உள்ள வாங்க. இதோ உங்களுக்காக இன்னும் ஒரு குற்றவாளி. சூர்யா வந்தனாவை முன்னால் தள்ளினான். இவதான் மகேஷை கொன்னா. மேலும் என்னிடம் சில ஆதாரங்கள் இருக்கு. அந்த வேலனின் துப்பாக்கிகள், ஜீவனின் 1, அனைத்து குழப்பத்திற்கும் காரணமான ஒரு கருப்பு சிற்பம் மற்றும் எனக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டிய 1000 ரூபாய் நோட்டு. அவன் தண்டபாணியை பார்த்து புருவங்களை ஒன்றாக இழுத்து முகத்தை உற்று பார்க்க முன்னால் சாய்ந்து சிரிப்பை வெடித்தான். உங்க சிறிய விளையாட்டு தோழனுக்கு என்ன நடந்தது தங்கராஜ்? அவர் மனம் உடைந்தவராக தோன்றுகிறார். அவன் திரும்பவும் சிரித்தான். நான் பந்தயம் கட்டுகிறேன் கடவுளே. அவர் கோபாலனின் கதையை கேட்டபோது கடைசியாக என்னை பிடித்து விட்டதாக நினைத்தார். அதை நிட்டிடு சூர்யா, தங்கராஜ் முணுமுணுத்தார். நாங்க அப்படி நினைக்கல. ஆமாமா, நிச்சயமா அவர் நினைக்கல. சூர்யா மகிழ்ச்சியுடன் சொன்னான். நான் குண்டனை ஏமாட்டிக் கொண்டிருந்தேன்னு நினைச்சிருப்பாரு. அதை விட்டுவிடு. தங்கராஜ் திரும்பவும் முணுமுணுத்தார். தனது மேலதிகாரியை பக்கவாட்டில் அமைதியேற்று பார்த்து கொண்டு, எப்படியோ நாங்க அதை ஜீவனிடமிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கோபாலன் இருந்து விட்டான். நாங்க அங்க போனபோது வேலன் அவரை சுட்டு முடித்திருந்தான். சூர்யா தலையசைத்தான். கோபாலன் அதை எதிர்பார்த்திருக்கணும் என்றான் அவன். திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சிறிது நேரம் கழித்து அவன் அலுவலகத்திற்கு வந்தபோது ஈஸ்வரி தனது செய்தித்தாளை வைத்துவிட்டு சூர்யாவின் நாற்காலியிலிருந்து வெளியே தாவினாள். அவன் சொன்னான், காலை வணக்கம். அது செய்தித்தாள்களில் இருப்பது சரிதானா என்று அவள் கேட்டாள். ஆம் மேடம். அவன் தனது தொப்பியை மேசையில் போட்டுவிட்டு உட்கார்ந்தான். அவனது முகம் வெளிர் நிறத்தில் இருந்தது. ஆனால் அதன் வரிகள் வலுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தன. மேலும் அவனது கண்களில் இன்னும் சில சிவப்பு நரம்புகள் இருந்தாலும் தெளிவாக இருந்தன. ஈஸ்வரியின் பழுப்பு நிற கண்கள் விசித்திரமாக பெரிதாக்கப்பட்டிருந்தன. மேலும் அவளது வாயில் ஒரு விசித்திரமான திருப்பம் இருந்தது. அவள் அவனது அருகில் நின்று அவனை கீழே உற்று நோக்கினாள். அவன் தலையை உயர்த்தி புன்னகைத்து நையாண்டியாகச் சொன்னான், உன் பெண் உள்ளுணர்வுக்கு இவ்வளவுதான் பதில். அவளது குரல் அவளது முகத்தின் தோற்றம் போலவே விசித்திரமாக இருந்தது. நீங்க சூர்யா அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்களா? அவன் தலையசைத்தான். உன் சூர்யா ஒரு துப்பறிவாளன். அவன் கூர்மையாக அவளை பார்த்தான். அவன் தனது கையை அவளது இடுப்பைச் சுற்றி வைத்தான். அவள்தான் மகேஷை கொன்னது என்று அவன் மெதுவாக சொன்னான். உடனடியாக, அப்படி ஒரு கொசுவை அடிப்பது போல. அவன் தனது மற்ற கையின் விரல்களைச் சொடக்கினான். அவன் தொட்டது அவளை காயப்படுத்தியது போல அவள் அவனது கையிலிருந்து தப்பித்துக் கொண்டாள். தயவு செஞ்சு என்ன தொடாதீங்க என்று அவள் முறிந்த குரலில் சொன்னாள். எனக்கு தெரியும், நீங்க சொன்னது சரின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன தொடாதீங்க, இப்ப வேண்டா. சூர்யாவின் முகம் அவனது காலரைப் போல வெளிரியது. நடைபாதை கதவின் கைப்பிடி ஓசை எழுப்பியது. ஈஸ்வரி விரைவாக திரும்பி வெளிப்புற அலுவலகத்திற்குள் சென்று கதவை பின்னால் மூடினாள். அவள் திரும்பவும் உள்ளே வந்தாள். அதை பின்னால் மூடினாள். அவள் ஒரு சிறிய சாதாரண குரலில் சொன்னாள், இந்திரா இங்கே இருக்கிறாள். சூர்யா தனது மேசையை கீழே பார்த்தவாறு மிக மெல்ல தலையசைத்தான். சரி என்று அவன் சொன்னான் மற்றும் நடுங்கினான். சரி, அவளை உள்ளே அனுப்பு. முற்றும்.